Hey hi guys, welcome back to our channel Kanan Yoga Samayal. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்னிங்கே எழுஞ்சு ஒரு 6:30 ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ எழுஞ்சு குளிச்சுட்டு ஸோ அம்மா வந்து தோரணெல்லாம் கட்டுறதுக்கோசம் அந்த மாயில மொட்டை மாடிக்கு போய் பறிச்சுட்டு வர சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டு ஒரு நல்ல இலையா நல்லா பெருசாக பார்த்து பிரிச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு கவரில் போட்டு இது பண்ணியாச்சு. ஒரு 27 அந்த மாதிரி பிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல இலையா மட்டும் பார்த்து பிரித்தேன். இல்லைன்னா காலையில் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. நல்ல ஒன்றுன்னா பார்த்து பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் படித்து பார்க்குறேன். சூப்பராக வந்து எல்லா மாயிலையும் வந்து பிரிச்சுட்டேன். நான் என்னோட மார்னிங் பஃபி ஃபேஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்தாலே என் ஃபேஸ் இந்த மாதிரி தான் நல்லா குண்டாக இருக்கும். அந்த அம்மா காலையே எழுஞ்சி குளிச்சு பூஜைக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சுண்டல் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணாங்க. அண்ட் ஒரு பக்கம் சாதம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடை செஞ்சாங்க. ஸோ வடையும் சூப்பராக செஞ்சு வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் அம்மா தான் செஞ்சாங்க. நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு கடைக்கு தான் போயிட்டு வந்தோம், விநாயகர் வாங்கிட்டு வரேன், இந்த மாதிரி சின்ன வேலை தான் செஞ்சோம். எல்லா குக்கிங் வேலை எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அம்மா வந்து கொழுக்கட்டைக்காக மாவு வந்து சுட தண்ணியில் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாட் வாட்டரில் கீ அப்புறம் அரிசி மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பூரண செய்வாங்கள்ல, அதுக்காக வெள்ளமும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நானும் அப்பாவும் தான் வந்து விநாயகர் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி நாங்கள் மார்னிங்கே கொண்டாடிட்டோம். ஏன்னா வந்து அம்மா அப்பா கொஞ்சம் ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதனால் மார்னிங்கே எல்லாமே கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே நாங்கள் மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு படையல் போடணும்ல, ஸோ அதுக்காக வாழை இலைலாம் வாங்கணும். நல்லா பெரிய வாழை இலையா பார்த்து வாங்கிட்டோம். இந்த வாழை வாங்கிட்டு வரும்போது அது கிளியாமல் எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அப்புறம் பூவு தேங்காய் நிறைய வாங்கினோம். அப்புறம் விநாயகர் வாங்கினோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப குட்டியாக தான் விநாயகர் வாங்கினோம். ஏன்னா அது 1 day ஆஃப் டேலேயே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடலான்றதுனால ஸோ சின்னதாகவே விநாயகர் வாங்கிக்கலாம். அடுத்த வாட்டி பெரிய விநாயகராக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கிட்டோம். விநாயகர் எல்லாத்தையும் தட்டில் வச்சு கட்டப்பையில் வச்சு சூப்பராக வாங்கி வச்சுக்கிட்டோம். கோடை, பூ, அருகம்புல் எல்லாமே வாங்கியாச்சு. மற்ற இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து அம்மா நேற்றே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே நான் தான் வந்து அதில் களிமண்லாம் போட்டு கண்ணை வந்து நான் தான் வந்து வச்சேன். களிமண்ணை லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கண்ணை ஓட்டினதுக்கு அப்புறம் நல்லா ஒட்டுக்குச்சு. நான் தான் அந்த டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ இருக்கும்ல, எருகம்பூ இருக்கும்ல, ஸோ அதை வந்து மாலை வாங்கியிருந்தேன். ஸோ இது குட்டி பிள்ளையாருன்றதுனால அந்த மாலை ரொம்ப பெருசாக இருந்துச்சா, ஸோ அதை 2ஆக மடித்து அதில் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொடை வந்து செட் பண்ணேன். கொடை வந்து அப்படியே வச்சா நிற்காது, அவங்க கொஞ்சம் களிமண் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதில் வச்சு செட் பண்ணி ஓரளவுக்கு நின்றுச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக அந்த களிமண்ணில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அம்மா வந்து துண்டு வாங்கி வச்சுருந்தாங்க விநாயகருக்கு ட்ரெஸ்ஸு, அதை வந்து அம்மா தான் வந்து போட்டாங்க. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை, அம்மா இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அவங்களே போட்டாங்க. ஸோ க்யூட்டாக குட்டியாக விநாயகர் அழகாக இருந்தார். அப்புறம் விநாயகருக்கு பொட்டுலாம் வச்சு அலங்கரிச்சுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ஒரு பக்கம் வந்து நான் பறிச்சுட்டு வந்தேன் மாயில இருக்கும்ல, அதை வந்து தோரணம் கட்டிட்டு இருந்தாரு. அவர் தான் எல்லாமே கட்டிட்டு இருந்தாரு.
ஸோ நாங்களாம் சின்ன சின்ன ஒர்க் தான் செஞ்சோம், எங்கள் அம்மா தான் எல்லா ஒர்க்குமே பண்ணாங்க. ஸோ விநாயகரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அருகம்புல் வந்து எப்படி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பின்னாடி வச்சிடலாம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அதே மாதிரி சாமந்தி பூ சுற்றி வச்சுட்டோம், அழகாக இருந்துச்சு. அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த தோரணத்தை வந்து மாட்டிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அம்மா வந்து எல்லாமே செஞ்சுட்டாங்க. ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் வந்து உளுந்த வடை செஞ்சுருந்தாங்க அண்ட் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. சேமியா ஜவரிசிலாம் போட்டு செம்மையாக செஞ்சுருந்தாங்க பாயாசம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷஃப்டு கொழுக்கட்டை. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சுண்டல் இருக்கும்ல, அதை பாயில் பண்ணி தாளித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய வாங்கியிருந்தாங்க. அண்ட் வாங்கிட்டு வந்த இலைய வச்சு அம்மா வந்து பொரி, அவல், அப்புறம் வந்து சர்க்கரை எல்லாமே வந்து வச்சாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு, கரும்பு, விநாயகருக்கு பிடிச்ச கம்பு, சோளம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பப்படம்லாம் நாங்கள் வந்து வறுத்தோம். ஸோ அதையும் வச்சாச்சு. உளுந்த வடை, கொழுக்கட்டைலாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வச்சாச்சு. அப்புறம் பாயாசமும் வச்சோம். அப்புறம் அம்மா செஞ்சாங்கல்ல எல்லா பொருளையும் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும் நீங்களும் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. பாருங்கள், அப்பா மாட்டி விட்டு தோரணும் அந்த விண்டோவில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து விநாயகரை சூப்பராக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நானும் என் தங்கச்சியும் கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வந்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சிரும். அவங்க கோவிலில் அந்த மாதிரி வந்து அவங்க கரைச்சிருவாங்க. ஸோ அதை வைக்கலான்னு தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நானும் என் தங்கச்சியும் தான் எடுத்துகிட்டு போய் வச்சோம். அண்ட் எல்லாரோட ஊர்லேயும் தெருவில் வந்து பெரிய பெரிய விநாயகர்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வச்சோம். அண்ட் போகிற வழியில் இந்த மாதிரி விநாயகரோட தேர் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தார் விநாயகர். ஸோ அந்த விநாயகருக்கும் எங்களோட அட்டண்டன்ஸை போட்டாச்சு. அப்படியே போயிட்டு நம்ம வீட்டில் இருந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் பெரிய விநாயகர் பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ அவங்க போய் கரைக்கும் போது நம்மளோட இந்த குட்டி விநாயகரையும் தூக்கிட்டு போய் கரைச்சி விட்டுருவாங்க. சூப்பராக கொடையெல்லாம் அங்கேயும் போய் செட் பண்ணி வேண்டிட்டு வந்தாச்சு. வேண்டிட்டு நானும் என் தங்கச்சியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.